சர்க்கரை நோய் வந்துடுத்துன்னா எந்த விதமான சர்க்கரை நோயின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். திடீர்னு எடை குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னாக்கா அது வாதம் சார்ந்த சர்க்கரை நோய். திடீர்னு எடை கூடிகிட்டே போச்சுன்னா அது கபம் சார்ந்த சர்க்கரை நோய். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்கின்றே வந்தது அப்படின்னாக்கா அது பித்த உடம்புக்கான சர்க்கரை நோய். அந்த சர்க்கரை நோயாக இருந்தாலும் அந்தந்த உடம்புக்கு ஏற்ற அந்த மருந்துகளை நம்ம வாங்கி டாக்டர் அணுகி சாப்பிட்டோம்னா அந்த சர்க்கரை நோய் நல்லா கம்ப்ளீட்டாக சரியாகும். சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்றானா சர்க்கரை இறங்கலை அப்படின்னு கவலைப்படுறோம் இல்லையா? எந்த மாதிரி உடம்பு அதுக்கு எந்த மாதிரி மருந்துகள் அப்படிங்கிறத டாக்டர் மருத்துவர்கள் பார்த்து கொடுப்பா. அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம சர்க்கரை நோய் நீக்கி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்கு மேலே முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தம் சுத்தமாக இருக்கும். ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் சர்க்கரை நோய்க்கு உப்பு நோய்க்கு எந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டாலும் அது வேலை செய்யும். அதனால் ரத்த சுத்தத்துக்கு நம்ம முதல்ல டானிக்குகளோ மருந்துகளோ இல்லை அருகம் குடித்தாலோ இதெல்லாம் முறைப்படி கேட்டு நம்மளை செய்யக்கூடாது. பண்ணி அந்த மருந்து உடம்புல பிடிச்சி அது வேலை செய்யறதாங்கிறது நம்ம பார்க்கணும். முதல் காரியம் எந்த நோய்க்குமே நம்ம பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நோய் வந்த மாதிரி அதே போயிடும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அவ்வளோதான். இந்த நெத்தியா இந்த உனக்கு ஒரு மொட்டு, மூக்கா அதுக்கு ஒரு திருகு, காலா உனக்கு ஒரு தோடு, தலை முடியாது ஒரு பூ அப்படின்னு கொடுக்குற மாதிரி அதுக்கு என்ன மருந்துகளோ மாத்திரைகளோ சாப்பிட்டுட்டு நம்ம கடவுளை பக்தி பண்ணிட்டு அதுக்குண்டான உணவு முறைகள் வாழ்வியல் முறைகளை கடைப்பிடிச்சோம்னா எந்த நோயும் வந்து உட்காந்துருக்காது. எந்த நோய்க்கும் உடம்புல உட்காந்துக்கிறது இஷ்டமே கிடையாது. ஓடிப்போம். இந்த பதிவை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.